பெண்கள் அணியில் ஆண்கள் அணிக்கு நம்பிக்கை கூறிய நபர்கள் யார் யார் யாரெல்லாம் நம்பலாம், யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சு அதில் ஒரு பஞ்சாயத்தை கிளப்புறதுக்கு முடிவு பண்ணி ஒரு பஞ்சாயத்தை கிளப்பியிருக்காங்க. இது எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது? சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அதை விட ஒரு அடுத்த லெவலில் ஒரு ரியாக்ஷன் இப்போ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த கேம் எதை பற்றினது தெரியுமா? இப்போ சௌந்தர்யாவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுகள், சௌந்தர்யாவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அவங்களுடைய மேபி அந்த கேரக்டர் பிடிச்சி யதார்த்தமாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க அப்படின்லாம் நம்பி அவங்க சப்போர்ட் பண்ணுற ஆட்களாக இருக்கலாம். அதனாலேயே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கலாம். ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு, சினிமா இண்டஸ்ட்ரி பிரபலம் அப்படின்றனால சப்போர்ட், இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கலாம். பட் கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்களை பண்ணுறாங்களா, அதை ஏற்றுக்கிறாங்களா, ஒரு விஷயம் அவங்க சொல்கிறத வச்சு ஒரு கேம் ஆடுறாங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சௌந்தர்யா நம்பிக்கைக்குரிய நபர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அது நம்பிக்கைக்குரிய நபர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக யார் யார் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை டிஸ்கஸ் பண்ணி அது அப்படி இல்லைன்ற டிஸ்கஷனில் வெற்றி பெற்று இல்லை மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அடுத்த கட்டத்துக்கு இந்த கேமை கொண்டு போய் அப்படி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த கேம் எப்படிப்பட்ட கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடையக்கூடாது. ஓகேவா? நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்ணணும். அது எதிராக ஒரு இதை வைக்கணும். எப்படி வைக்கணும்? கேலி கிண்டலாக ஒரு விஷயத்த பண்ணணும். ஒருத்தவங்க காலையில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, ஆண்கள் அணியெல்லாம் சேர்ந்து அவங்க பெண்கள் அணியில் நம்பிக்கைக்குரிய நபர்கள் யார் யாரும் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ பெண்கள் அணியிலிருந்து இங்கே வரப்போகுது. அது எப்படி வன்மம் நிறைந்த ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்கள் அணி பண்ணுறாங்க அப்படின்னும் போதே நமக்கு தெரியும். அதை கூட இப்போ ஆட்கள் சொன்னாங்க அப்படின்னா என்ன பெர்ஸ்பெக்டிவில் ஆண்கள் அணி எடுத்துப்பா, ஆண்கள் அணியில் இருக்க முக்கால்வாசி ஆட்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா டைரெக்டாக அப்போ நீ என்ன பெரிய இவனா, நீங்கள் என்ன கிழிச்சிட்டீங்கன்றக்காக இதை பண்ணுறீங்க அப்படி பேசி நம்ம பார்த்ததில்லை. பட் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன், ஜாக்லினோட ரியாக்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொன்றும் சொல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாச்சனா அவள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம், அவள் உண்மையிலேயே எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னமோ இவங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ். சாச்சனா புறம் அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதனால தான் சிரிக்கிறீங்க. பட் ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று நடக்கும்போது அந்த டாஸ்க்குக்கான சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ ஆண்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் யார் யாருக்கு முதலிடம்? அன்சிதா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு அன்சிதா. இந்த வீட்டிற்குள் மிக நம்பிக்கைக்குரிய ஒரு பெண். எந்த விஷயத்தையும் பேசலாம், இந்த விஷயத்தை இது பண்ணலாம். வெளியே இருந்து நம்ம ஒரு சர்க்கிளுக்கு வெளியே யோசிக்கும் போது கூட எந்த இடத்துலையும் யாரையும் புறம் பேசி பார்க்கல. ஆனால் திருட்டு பிரியாணி சாப்பிட்ருக்காங்கன்னு தெரிய வந்தால், சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருப்பேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்க அன்சிதா திருட்டு பிரியாணி சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா ஆண்கள் அணிக்கு அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இடம் பவித்ரா ஜனனி. சாரி மக்களே, விசில் அடிக்குது. ஓகேவா? குக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரி. பவித்ரா ஜனனியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நம்ம ஒரு லெவல் மேலே இருக்கோம், ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் மைண்டுக்குள்ளே இருக்குது. பட் பவித்ரா ஜனனி நம்ப முடியாத ஒரு நபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் தப்பாக செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தன்னை ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டிக்கிறாங்க. நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே நான் இது பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா அப்படி இருப்பேன் அப்படியே இருப்பேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. தர்ஷிகா ஃபஸ்ட்டு சினாரியோ, அவங்கெல்லாம் கீழே போட்டிருக்கோம். ஆண்கள் அணி பெருசாக அனுபவப்படலை, அதனால் போட்டிருக்காங்க. சாச்சனா நம்பிக்கைக்குரிய நபரா? முடிஞ்சிங்க. ஆர்ஜே ஆனந்தி புறம் பேசுவது முழு மூச்சு. ஜாக்லினா நம்பவே வேணாம், கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபர். சௌந்தர்யா, மஞ்சரி. ஸோ மொத்தத்தில் இது 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துருக்குது. நீங்கள் தெளிவாக யோசிக்கணும், யார் எந்த இடத்துல இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. இப்போ ஜாக்லினோட சப்போர்ட்டர், சௌந்தர்யோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என் தலைவிக்கு கடைசி இடமா, நம்ப முடியாதா, இது பண்ண முடியாதா, யாரையுமே நம்ப முடியாது அப்படின்றனால அன்சிதா பவித்ராவை தவிர மற்ற எல்லாத்தையுமே அப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்கன்ற தவிர வேற ஒன்றும் இல்லை. மற்ற அதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ப முடியாத கேஸ் தான். உங்களுக்கு புரியுதா?
அதில் முன்பின் இவங்க நாள் உள்ள நடந்த விஷயங்களை வச்சு மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற யாரையுமே நம்ப முடியாது. அதுதான் ஆண்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.